ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனுஷாரோட இட்லி கடை படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்மையான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தனுஷார் டைரக்ஷன் பண்ணுற 2 படத்துக்குமே நம்ம தனுஷார் ரசிகர்கள் ரொம்பவுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படமும், இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடை படம் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை நம்ம தனுஷார் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் இருக்கு இல்லையா, அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷார் தான் எழுதுறாரு அப்படின்ற மாதிரி சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கான கம்போசிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் சார் எப்போவோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த சாங்கை பற்றி படத்தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் மெலோடி சாங் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷாருக்கும் நித்யா மேமுக்குமான ஒரு சாங் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி சாங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருச்சிற்றம்பலம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ஒரு படத்தில் மேகம் கருக்காதா அப்படின்ற ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தில் 2 சாங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டீசர் இருக்கு இல்லையா, அதையுமே நாங்கள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி படத்தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதுக்கான அப்டேட்ஸ் நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த படத்தோட ஒவ்வொரு சீனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷார் பார்த்து எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே நண்பா, நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.